சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான சோத்திரம் சோத்திரம், இந்த அருமையான ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேலையிலே உடைய சமூகத்திலே வந்து நாங்கள் இருக்க நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த காலை ஜெபம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை கொண்டு வந்து நீர் ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுதும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே வந்து ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் இந்த காலை ஜெபத்தை நாங்கள் ஆண்டவரே சோத்திரம் ஏறெடுக்க எங்களுக்கு நீ பாராட்டுகிற கிருபைக்காக சோத்திரம். இந்த ஜெபத்திலே பங்கெடுத்திருக்கிற எல்லாருக்காக சோத்திரம். விசேஷமாக இந்த ஜெபத்திலே பங்கெடுக்கிற அதிசயமாக அற்புதமாக ஆச்சரியமாய் எங்களை இந்த கால வேலையிலே பங்கெடுக்க கிருபை செய்கிறே சோத்திரம். தடைகள் யாவும் நீக்கப்பட அதிசயங்களே காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா சோத்திரம். ஒரு பாடல் ஒரு அடி பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா. ரத்தத்தாட்சி ரத்தத்தாட்சி ரத்தத்தாட்சி. இளைத்து போன உள்ளம்பல நாடைந்து இடைவிடா சேவை செய்ய, இளைத்து போன உள்ளம்பல நாடைந்து இடைவிடா சேவை செய்ய, இரட்சகரேசுவின் சாட்சியாக பாரில் என்றும் ஜீவித்திட, இரட்சகரேசுவின் சாட்சியாக பாரில் என்றும் ஜீவித்திட, அனுப்புந்தேவா உன்னாவிகினே அடியமிரேயு வேலகிலே, அனுப்புந்தேவா உன்னாவிகினே அடியமிரேயு வேலகிலே, சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்திடவே சத்தியம் சாற்றிடவே, சாத்தானின் கோட்டைகள் தகர்ந்திடவே சத்தியம் சாற்றிடவே, புத்தியாய் நின்று யுத்தம் செய்ய சக்தியேவோ இந்நேரமே, புத்தியாய் நின்று யுத்தம் செய்ய சக்தியேவோ இந்நேரமே, அனுப்புந்தேவா உன்னாவிகிலே அடியமிரே வேலகிலே, அனுப்புந்தேவா உன்னாவிகிலே அடியமிரே வேலகிலே. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே கடந்து வர ஆண்டவர் பாராட்டின கிருபை மிகவும் பெரியது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கால வேளையிலே அவருடைய சன்னிதானத்திலே நாம் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு பாராட்டிருக்கிற கிருபை மிகவும் பெரியது. கர்த்தருடைய பிள்ளை, இந்த கால வேளையிலே அருமையான தெய்வ பிள்ளைகள், நாம் ஒரு வசனத்தை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாசிகள் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். சோத்திரம் சோத்திரம். படிங்கள். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா எவ்வளவு அருமையாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். சோதனம். பாருங்கள், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதிதானது. சொல்லுவாங்களா, எல்லாம் புதிதானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், பார்த்தீங்களா எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருப்பான்? புது சிருஷ்டி. இருந்தால்தான் புது சிருஷ்டி. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். சில நேரங்களில் ஸ்தோத்திரம், அது நமக்கு தெரியாமலே போனாலும் போயிடும். ஏனென்றால் நமக்கு தெரியாது யார் யாரெல்லாம் நம்ம ஆண்டவரோடு இருக்கிறோம், ஆண்டோடைய காரியங்களை செய்கிறோம், ஆண்டோடைய சித்தம் செய்கிறோம் என்று நமக்கு சில வேலையில் தெரியாமல் போயிடும். நம்ம ஒன்று நினச்சிட்ருப்போம், நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்கும். பார்த்தீங்களா,
எல்லாமே அப்படி தான். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு நடக்காது. சில நேரங்கள் அப்படி தான். சோத்திரம். எனக்கு சில அனுபவங்கள் இருக்கிறது. நான் நல்லா நினைப்பேன், நிறைய விஷயங்கள் நினைப்பேன். நினச்ச எந்த விஷயமும் எனக்கு சாதகமாக இருக்காது, எல்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கும். அதனாலேயே எதையுமே நினைக்கிறது இல்லை. அதனால தான் ஆண்டோடைய வேதம் என்ன சொல்லுது, தேவ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், தேவ சித்தத்தின்படி நம்ம எல்லாத்தையும் கேட்கணும். அதை ஏன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நமக்கு ஒரு தைரியம் வரும்னு சொல்கிறார். அப்போ நம்ம கேட்குற விஷயங்கள், நம்ம ஆண்டோடத்தில் வாங்குகிற ஒவ்வொரு விஷயங்களும் அவர் பிரியப்படக்கூடியதாக இருக்கணும், அவர் விரும்பக்கூடியதாக இருக்கணும், அவருடைய விருப்பம் நிறைஞ்சதாக இருக்கணும். அது இல்லாமல் நாம எதையாவது கேட்கும்போது அதை நமக்கு ஆண்டவர் கொடுக்கறதில்ல. கொடுக்குற மாதிரி வருவார், கொடுக்க மாட்டார். சோதரர் கை கேட்டது வாய் கேட்டால் போயிடும். இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அதனால் இங்கே ஒரு 2 கொரிந்தியர் 15 ஸ்தோத்திரம், அந்த 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இருக்கிறான்? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் அவன் புது சிருஷ்டி. அவன் கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தால் யாருமே புது சிருஷ்டி கிடையாது. ஒரு நியூ மேன், ஒரு நியூ மேன். சோத்திரம் பார்த்தீங்களா? ஆமாம், அந்த நியூ மேன் என்று சொன்னால், அந்த புது மனுஷன் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தான் புது மனுஷன். சோத்திரம். அப்புறம் அப்படி கிறிஸ்துவுக்கு இல்லைன்னா என்ன அப்படின்னா புது மனுஷன், அவ்வளோதான். எல்லா அதிகாரங்களுக்கும் நமக்கு மேலே அதிகாரம் உண்டு. அது மாதிரி கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லை, கிறிஸ்துவுக்குள் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறவங்களுக்கு அப்படி கிடையாது. சோதரன், எந்த சாத்தானுடைய தந்திரமும் அல்லது சூனியமும் பிசாசோ எந்த விஷயமும் சீக்கிரமாக நம்ம என்ன செய்ய முடியாது, தொட முடியாது, அணுக முடியாது. சோதரன் பார்த்தீங்களா? அணுக முடியாது. சோதரன். ஏன்னா சோதரன் அவ்வளோ பெரிய யோபுவை பாருங்க, பிசாசானவன் நேராக போய் தொட முடியல. அதனால் ஆண்டவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறான். பார்த்தீங்களா? ஆண்டவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்குறான். ஆண்டவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டு யோகிட்ட வரான், ரொம்ப எடுக்கிறதுக்கு, பிரச்சனை பண்ணுறதுக்கு யோகிட்ட வரான். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த பேதுருக்கிட்ட டைரெக்டாக போய் பிசாசு என்ன செய்ய முடியல, கை வைக்க முடியல. அதனால் போய் ஆண்டவர்கிட்ட இயேசுகிட்ட கேட்குறான். என்ன கேட்குறான்? நான் பேதுரை வந்து இந்த சுளைக்கில் போட்டு புடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இயேசுனார் அதை கேட்டுவிட்டு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை கூப்பிட்றாரு. பேதுரு இங்கே வா அப்படின்னாரு. உடனே பேதுரு ஓடி வராரு. என்ன ஆண்டவர் ஏதோ கொடுக்க போகிறாருன்னு நினச்சிட்டு வராரு. ஆனால் வந்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பேதுரு உன்னை சுளைக்கில் போட்டு புடைக்கிறதுக்கு சாத்தான் இடத்துக்கு கேட்டுக்கொண்டான்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய விஷயம்? பழைய ஏற்பாட்டில் யோபுவை சாத்தான் தொட முடியாமல் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறான். சோதரா, அதான் அந்த பரதேசி என்கிற இடத்துல போய் நிற்கிறான். அதான் பரதேசி அந்த இடம், அந்த யோபு பேசுகிற அந்த இடம். சோதரன், அந்த சாத்தான் பேசுகிற இடம், யோபுவை பற்றி ஆண்டவர்கிட்ட பேசுகிற இடம், அது வந்து பரதேசி என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பரதேசியில் அப்படிமா சம்பவம் நடக்குது. சாத்தான் போய் கேட்குறான் பலர்ச்சியும், நான் அப்படி கை வைக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லலாம் கேட்குறான். அதே மாதிரி தான் சோதரன் இப்போ பேதுருவிட்ட கை வைக்கிறதுக்கு சாத்தான் ஆண்டவர்கிட்ட இயேசுகிட்ட கேட்குறான். என்ன கேட்குறான்? இந்த மாதிரி இயேசுவே அவன் சோதனை அவனை சீக்கிரம் நினைச்சு போகிறான், மறுதளிக்க போகிறான், நீ அவனை சோதனை சுலைக்கில் போட்டு அவனை புடைக்கிறான், அப்போ அவனை மறுதளிக்கணும் இல்லையான்னு பாரு அப்படின்னு அப்படி சொல்லிட்டார். உடனே ஆண்டவர் சரிப்பா அவனால் முடிஞ்சா செய்ய அப்படின்ட்டார். உடனே நடக்குது. உடனே ஸ்தோத்திரம் பாருங்கள். அதேமாதிரி சுலங்கில் போட்டு புடைக்கிற அந்த அனுபவத்துக்கு நேராக கடன் செல்கிறார். நடந்து போய் என்ன செய்கிறார் பாருங்க, சிக்கி கொள்கிறார். ஆண்டவர் சொல்றதுனால அதில் அவர் சிக்கி கொள்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு தான் அது நடக்குது. சோத்திரம் பார்த்தீங்களா? முன்னாடி தெரியாது, பேதுருக்கு தெரியாது இன்னைக்கு நமக்கு ஒரு சோதனை வரப்போகுது அப்படிலாம் எதுவுமே தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டான், ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் பாருங்க சோதனம் அந்த சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய சாபமான காரியம் மறுதளிக்கிறது சொல்லுகிறது. ஆனால் பாருங்கள் அந்த இடத்துல அப்படி ஒரு மறுதளிப்பை உண்டு பண்ணினாலும் சோதனம் ஆண்டவர் அந்த பேதுருவை விட்டு என்ன செய்யலை, விலகவே இல்லை. அப்படியே கூட இருந்து பேதுருவை தான் திருச்சபைகளுக்கு தலைவனாக மாற்றினார். சோத்திரம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். புது சிருஷ்டி என்று சொல்கிறது பலவிதமான
ஆசீர்வாதங்களை சுமந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தை குறிக்கிறது. இப்போ பாருங்க, இந்த அனுபவத்தை இப்போ பேதுரு பெற்றுக்கொண்டார். பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய பிரச்சனை ஒரு வாழ்க்கையில், எவ்வளோ போராட்டம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தும் கூட கைவிடலை பாருங்க. பார்த்தீங்களா? கைவிடலை. ஆண்டவர் அவ்வளவு அற்புதமாகவும் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் வழிநடத்தினார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்ம தெய்வ சமூகத்தில் விதமாக ஸ்தோத்திரம் ஒரு புது சிருஷ்டியாக நீங்கள் நானும் காணப்படணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது, நீங்கள் அடுத்த ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22 படிங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். பாருங்கள், கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நல்லா கவனிக்கணும். இப்போ ஆதாமுக்குள் எல்லாரும் மரிச்சிட்டாங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் இறந்துட்டாங்க. எல்லாரும் இறந்து இப்ப எல்லாரும் பாவத்தை சுமந்துட்டு இருக்காங்க. ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க. தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. அப்போ தேவனுக்கு துரோகம் பண்ணினாங்க. அதனால இப்போ எதை ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை அவங்க சாப்பிட்டு பாவத்துக்குள்ளாயிட்டாங்க. இப்போ பாருங்க, எல்லா மனிதரும் ஆதாமுக்குள் என்ன செஞ்சாங்க? பழைய சிருஷ்டியா போயிட்டாங்க. ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாதவங்களா போயிட்டாங்க. ஆனால் நல்லா கவனிக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. திரும்ப அந்த வசனத்தை படிங்களேன். ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமா, கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதுதான், அந்த உயிர்ப்பு தான் புது மனிதனுக்குரிய ஆசீர்வாதம். பார்த்தீங்களா? புது சிருஷ்டிக்குரிய ஆசீர்வாதம். சோதனம். அப்ப ஆதாம் மூலமாக மரிச்சவங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உயிர்ப்பிக்கப்படுகிறாங்க. அதனாலதான் அவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? புது சிருஷ்டியாக, ஒரு நியூ மேன் என்று சொல்லப்படுகிறது. பார்த்தீங்களா? அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் மனுகுலத்திற்கு கொடுத்திருக்கிறார். மனுகுலத்தில் உள்ள எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஒருத்தனை கூட அவர் புறம்பத்தை இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா! எவ்வளோ அதிசயம் பார்த்தீங்களா? அவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிறார். அதனால எனக்கு பிரியமானவர்களே, சோதனை ஆதாமுக்குள் மரித்தவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள உயிர்ப்பித்து அவர்களை ஒரு புது சிருஷ்டியாக இந்த உலகத்தில் வாழ வைக்கிறார். சோதனை எங்களுடைய காரியத்திலே பல வருடங்களுக்கு முன்பாக எனக்கும் அப்படிதான் சோதனை, பல சோதனைகளும் நெருக்கங்களும் பிரச்சனைகளும் வந்து சோதனம் அப்போ ஸ்தோத்திரம் ஆதாமுக்குள் பாவம் செய்தது போல ஸ்தோத்திரம் அந்த பாவியாக அப்படியே நாங்கள் காணப்பட்டோம். சோதனம் அந்த பாவத்தின் சின்னமாக காணப்பட்டோம். ஆனால் நாட்கள் விளங்கினது, நகர்ந்தது. கர்த்தர் பாருங்க, ஆண்டவர் எங்களை அந்த இடத்துல ஆதாமுக்குள் மரித்திருந்த எங்களை இயேசு கிறிஸ்துக்குள்ள உயிர்ப்பிச்சு ஆசீர்வாதங்களை கொடுத்து, கிருபைகளை கொடுத்து, வரங்களை கொடுத்து, நன்மைகளை கொடுத்து எங்களை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க, சோதரன் நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு புது சிருஷ்டியை ஆண்டவர் வழிநடத்துவது போல இன்னைக்கு நம்மையும் வழி நடத்துகிறார். அதனால சோதரன் கர்த்தருடைய வழி நடத்துதலுக்கு உட்பட்டவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்படும் போது ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அந்த புது சிருஷ்டியின் அனுபவத்தை குற்றப்படாது யாரும். எப்போதும் அதை பற்றிக்கொள்ளணும். சரிங்களா? எப்போதும் பற்றிக்கொள்ளணும். அது நமக்கு அது நம்ம காக்கிறதா இருக்கிறது. சோதனை அலட்சியமாக விட்டுறக்கூடாது. சோதனை ஆனால் சரியா அலட்சியமானா ரொம்ப ஆசிரியா கர்த்தருடைய வேலைகளை ஆசிரியாக செய்கிறவன் எப்படி சபிக்கப்பட்டோம்னு சொல்லுவோம். நம்மளோட கிறிஸ்துவை குறித்தோம், அவங்களுடைய வேதத்தை குறித்தோம், அவங்களுடைய வெளிச்சத்தை குறித்தோம், அவங்களுடைய வசனத்தை குறித்தோம், போதகரை குறித்தோம், சபையை குறித்தோம் ரொம்ப அலட்சியம். அந்த மாதிரி இல்லாமல் சோதனை அது ஆதாமின் பாவத்தோடு ஒழிஞ்சு போச்சு. இப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் தன்னுடைய ஜீவனை துடிக்க கொடுத்து தான் இன்னைக்கு அவர் என்ன பண்ணுறாரு? கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களை என்னை உயிர்ப்பிக்கிறார். கிறிஸ்து இயேசுக்குள்ள உங்களை என்னை உயிர்ப்பிக்கிறார். அப்படி உயிர்ப்பிக்கப்படுகிற நாம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா! அதனால நாம இஷ்டம் போல இல்லை, கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதுபோல கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? வழி நடத்த வேண்டும் என்பதை
மறந்து போகக்கூடாது. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆகவே சோத்திரம் சோத்திரம். ஆதாமுக்குள் என்ன நடந்தது என்று பார்க்கும்போது சோத்திரம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன செய்தார்? சிருஷ்டித்து மனுஷனை உண்டாக்க விரும்புகிறார். அது பாருங்கள், மனுஷனை உண்டாக்க விரும்புகிறார். ஒரு மனுஷனை உண்டாக்க விரும்பினதுனால ஸ்தோத்திரம், அவர்கள் ஆண்டவருக்கு அடுத்த விஷயங்கள்ல எல்லாத்தையும் உண்மையாக இருந்து, இன்னும் ஆண்டவரோடு இணைந்திருந்து, ஆண்டவரோடு உள்ள சஞ்சரிப்போடு இருந்து விதமாக கர்த்தரை அவர்கள் உயர்த்தி கொண்டு வருகிறார்கள். ஆனால் கிறிஸ்துக்கள் என்ன? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து மனுஷனை அன்னைக்கு என்ன செய்தார்? உண்டாக்க விரும்புகிறார் என்று எல்லாருக்கும் முன்னாடி சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துக்குள் அந்த மனுஷன் ஒரு எப்படி உண்டாக்க விரும்புகிறார் என்று பாருங்க. ஒரு வசனம் சொல்லுது, படிக்க பார்க்கலாம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதில் என்ன சொல்றாரு பாருங்க. படிங்க. ஸ்தோத்திரம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவனை அல்லவா படைச்சாரு, ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருக்கிறதே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே ஒருவனை படைச்சார். அப்ப தேவன் ஏன் ஸ்தோத்திரம் அப்படி படைச்சார், இப்படி படைச்சாலும் நம்ம கேட்கக்கூடாது. தேவன் ஆரம்பத்திலேயே நிறைய விஷயங்களை செய்து முடிச்சிட்டார். இருந்தாலும் நமக்காக சில விஷயங்களை இப்போ செய்கிறார். இப்போ என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தாரா, மனுஷனை உண்டாக்க முடிய சித்தம் கொண்டாரா. இப்போ பாருங்க, அந்த மனுஷன் எப்படி உண்டாக்கப்படணும், எப்படி இருக்கணும்னு விரும்புறாருன்னா, அவன் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறுகிற ஒரு மனுஷனா இருக்கணும். சும்மா இல்லை, தேவ பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு மகனாக இருக்கணும். பார்த்தீங்களா? சோதரர் மல்கியா 2:15 விதமாக சொல்றாரு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் படிங்க. அதில் என்ன சொல்றாரு பாருங்க. அவன் தேவபக்தி உள்ளவனாய் இருக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப என்ன சொல்றாரு பாருங்க. படிங்க. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியிலே ஊரும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, என்ன சொல்றாரு பாருங்க. ஒருவனை தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாக பெரும்படிக்கு அவர் செய்கிறார். அது மாத்திரம் இல்லை, சோதரன் ஆண்டவருடைய சாயல், அந்த சாயலில் தான் மனுஷனை நம்ம என்ன செய்யணும், உண்டாகணும்னு விரும்புகிறான். அப்போ அவருடைய சாயல்லையே மனுஷன் இருக்குன்னு விரும்புகிறார். அவன் தான் புது சிருஷ்டி. சொல்லுங்க, எப்படிப்பட்டவங்க? ஆமாம், அவர் சாயலே இருக்க விரும்பினார். சோதரன் அப்படிதான். கர்த்தர் எல்லார் மேலும் பிரியமுள்ளவனாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளோ பெரிய மகிமையான காரியம். ஸ்தோத்திரம். லேலுயா. ஸ்தோத்திரம். 26:1-26 மறுபடியும் இன்னொரு முறை வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். பாருங்க, இப்ப அந்த புது சிருஷ்டினா யார் அப்படின்னா, ஆளுகிறவன் தான் புது சிருஷ்டி. நல்லா கவனிக்கணும். யாரு? ஆளுகிறவன். சோத்திரன். சும்மா ஓட்டாண்டியா எல்லாத்தையும் கோட்டை விட்டு அழைகிறவன் கிடையாது. யாரு புது சிருஷ்டி அப்படின்னா, ஆளுகிறவன். சோத்திரன். தேவ சமூகத்திலே ஆளுகிறவனாக அவன் காணப்படுகிறான் என்பதை நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம், ஆதியிலே தேவன் ஸ்தோத்திரம் பூமியை படைத்தார் என்றெல்லாம் பார்க்கணும். இப்படி படைச்சு அவர் ஒரு வாழ்க்கையில் எப்படியோ ஸ்தோத்திரம் பூமியை படைச்சிட்டு மனுஷனை படைச்சி நல்லா அருமையாக தோட்டத்தில் கொண்டு போய் வச்சு பாதுகாத்து பராமரித்து எல்லா வேலையும் செஞ்சார். ஆனாலும் ஸ்தோத்திரம் ஆதாமுக்கு
யோவாளுக்கும் திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, தேவனை விட்டு அவனுடைய வார்த்தையை விட்டு அவனுக்கு கட்டளை விட்டு விலக ஆரம்பித்தாங்க. சோதனம் பார்த்தீங்களா, அந்த புது சிருஷ்டிக்குரிய தன்மையை இழந்து போயிட்டாங்க. சோதனம். ஆனால் இப்போ அப்படி சோதனம் இருக்கிற அந்த சூழ்நிலையில் இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டுடைய சித்தத்தை பூரணமாய் செய்ய முடியும். எவ்வளோ தேவபக்தர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அதுபோல் இந்த குடும்பத்திலே அருமையான சோதனம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கிறோம். அப்படி ஒரு, ஏன்னா என்னைக்கு பாவம் இல்லாமல் இருக்குதோ அன்றைக்கெல்லாம் நம்ம ஆண்டவரோட ஃபேமிலியாக தான் இருக்கோம். ஆனால் என்னைக்கு நம்ம பாவங்களை மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டு இருக்கணும், அந்த புது சிருஷ்டிக்குரிய தன்மையை இழந்து சோதனை என்ன செய்கிறோம், ரொம்ப எல்லாருடைய சொல்லையும் கேட்டு நமக்கு மனசு வேதனை வலி எல்லாம் ஏற்படுகிறது. ஆனால் அதே சோதனை தேவ பிள்ளைகளாக நாம் இருந்த வார்த்தைகளை கேட்டு எல்லாம் செஞ்சோம்னா நம்ம பேர் கொடிகட்டி பறக்கும். நல்லா கவனிக்கணும். தேவ சித்தம் செய்யறது ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம் சோதனை, ரொம்ப கஷ்டம். என்னதான் பண்ணாலும் நம்ம விரோதிக்கிறதுன்னு பிசாசு பலரை ஏற்படுத்தி ஏதாவது ஒன்று குட்டிகளாட்டம் பண்ணி இருக்கிற சமாதானத்தை கெடுத்துருவான். சோதனை அமைதியாக சோதனை போகிறது சாத்தானுக்கு பிடிக்காது. அவன் எப்போதும் ஒரு அராஜகவாதி. சோதனை எப்போதும் ஒரு கலகத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்கணும், அநேகரை குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது அவனுடைய வேலை. பார்த்தீங்களா, அவன் கரெக்டாக செய்வான். சோதனை அப்படியெல்லாம் செய்து இன்றைக்கி எவ்வளோ தேவனுடைய பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சோதனை பார்த்தீங்களா, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் பிரியமானவர்களே, இந்த சோதனை கால வேலையில் எங்கள் நானும் நல்ல ஒரு காரியத்தை எடுத்துக்கணும். என்னென்னா, இந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவங்களுக்கு நீங்கள் கொண்டு போகணும்னா இந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போய் ஸ்தோத்திரம் ஒரு மனுஷன்ட்ட கொடுத்து அவர் புது மனுஷனை மாற்றுறது போல நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுக்கு கிறிஸ்துக்குள்ள நீங்கள் நானும் காணப்படுவதற்கு ஏதுவாக இந்த அவசரம் திருப்படிங்க. ஸ்தோத்திரம் 1:26. பின்பு தேவன் நல்லா கவனிங்க. இப்போ என்ன சொல்றாரு பாருங்க, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி சொன்னாரு. சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த மனுஷன் எப்படி இருக்கணும்னு சொல்றாருன்னா தமது சாயலா இருக்கணுங்கிறாரு. சொல்லுங்க, எப்படி இருக்கணும்னு? தமது சாயலா இருக்கணும். ஏன் சாயல்ல இருக்கணும்? ஏன் ரூபத்தின்படி இருக்கணும்? பார்த்தீங்களா, புது சிருஷ்டினா ஆண்டவரை போல இருக்கணும், கர்த்தரை போல இருக்கணும். அப்ப நம்ம எப்படி சொந்தமா ஆள முடியும்? அப்ப நம்ம எப்படி சொந்தமா நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் செய்ய முடியாதுல்ல, முடியாது. நீ புது சிருஷ்டியா வாழ விரும்புறியா என்று கேட்டா, இப்போ ஆண்டவர் தேவபக்தியில் சந்ததியை பெறுவேன்னு சொல்லிட்டாரு. சரி, ரைட்டு, பெறுவா, ரைட்டு. ஆனால் இப்போ இங்கே என்ன சொல்றாரு? சோதரன் அவருடைய சாயல்ல இருக்கணுங்கிறாரு. அந்த விஷயம் சோதரன், நம்ம எல்லாருமே நம்ம இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை பண்றவங்களா இருக்கக்கூடாது. அவருடைய சாயல்ல நானும் இணைக்கப்பட்டிருக்கணும். அவன் தான் புது சிருஷ்டி. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இப்போ புது சிருஷ்டியா இருக்க விரும்புகிறோம்? ஒரு புது சிருஷ்டியை இப்போ நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் ஒரு புது மனுஷனாக இருக்கணும், நியூ மேன், புது மனுஷன். சோதனை நீங்கள் அப்படி இருக்கணும். ஏன்னா ஆதாம் பாவத்தினால தேவசாயில இழந்துட்டான். இப்போ ஆண்டவர் ஆதாமுடைய அந்த பாவத்தை இப்போ என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் பலியின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் சாயல் மூலமாக இப்போ என்ன செய்கிறாருன்னா, தேவன் அந்த காரியத்தில் பொறுப்படுத்து அவர் நம்ம நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு என்னன்னா, அவர் சாயலில் வேணும். நீங்கள் நானும் அவர் சாயலில் இருக்கணும், அவரை போல இருக்கணும், அவரை போல நம்ம வாழணும். என்ன செஞ்சாலும் அவரை மாதிரி பண்ணணும். சோத்திரம் இதையெல்லாம் ஒதுக்கிறது இல்லை. அவரை இவரை பண்ணா இல்லை பாஸ்டர், அப்படி பாஸ்டர், இப்படி பாஸ்டர். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? அவரை போல. சோத்திரம் இன்னைக்கு நீங்கள் நாடு மாறணும். ஏன்னா அவருடைய ரூபம், அவருடைய சாயல், இழந்து போன ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க அவருடைய சாயல்லையே திரும்ப திரும்ப வராது. அதனால் ஜெபிங்க, கர்த்தருக்குள்ள மகிமையாக செயல்படுங்க. ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் ஸ்தோத்திரம் அவருடைய சாயல்லாம் இணைக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம் அவரின் சாயல், தேவசாயல், தேவசாயல்ல படைக்கப்பட்ட மனுஷனாக அவன் மாறுகிறான். அதனால் இப்போ நாம் தேவசாயல்ல நம்ம உண்டாக்கப்பட்டோம்னு வச்சுங்களேன். தேவசாயல்ல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சோதனம்
இப்போ ஸ்தோத்திரம், இப்ரேய சொல்ல என்ன சொல்லுது அப்படின்னா, சாயல் என்பது சலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிங்க? சாயல் என்பது சலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சலம் என்றால் என்ன சொல்லப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, காப்பி எடுத்தல் என்று அர்த்தம். எப்படி? சலம் அப்படின்னு சொன்னால் காப்பி எடுத்தல் என்று அர்த்தமா? காப்பி எடுத்தல்னு அர்த்தம். அப்படின்னா ஸ்தோத்திரம், ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன மாதிரி? ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. ஸ்தோத்திரம், அந்த சலம் அவிதமாக. ஸ்தோத்திரம். இப்போ தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்கள் நல்லா சிந்திக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக ஒரு புது சிருஷ்டியாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அந்த புது சிருஷ்டிக்கு உங்களை ஒப்புக்கொடுக்க முடியுமா? புது சிருஷ்டியா, ஒரு புது மனுஷனா, ஒரு புது மனுஷியா இன்னைக்கு தேவன் கையில் உங்களை கொடுக்க முடியுமா? ஸ்தோத்திரம், யோசிச்சு பாருங்க. ஆனால் மூலமாக எல்லா பாவம் செஞ்சு கெட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ 2ஆம் ஆதாம் இயேசு வழியாக, ஸ்தோத்திரம், நம் வழியாக இப்போ என்ன பண்ணுறார்? மறுபடியும் நான் உன்னை கட்டப்படுவா என்கிற வார்த்தையின்படி இப்போ பாருங்கள், மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தமது பிள்ளைகளை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை இன்னைக்கு இவ்விதமாக பலப்படுத்த ஆண்டவர் ஸ்தோத்திரம் மிகவும் மைமல் வர ராஜ்யம் வர இருக்கிறார். இடையில இருந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சலம் என்றால் ஸ்தோத்திரம் காப்பி எடுத்தல் என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். அப்போ அந்த காப்பியை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த காப்பியை எடுத்துக்கணும். ஸ்தோத்திரம், பார்த்தீங்களா? அந்த காஃபியை எடுத்துடணும். எடுத்து நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நல்ல ஸ்தோத்திரம் போராடி ஜெபிக்கிறவங்களா, ஆண்டவரை மையப்படுத்துகிறவங்களா நம்ம மாறணும். இப்படியே விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளையை ஸ்தோத்திரம் விட்டு விடக்கூடாது. தொடர்ந்து தேவசத்தம் செய்யுங்க. ஆவியாருடைய கரத்தில் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆதாம் இறந்து போன இந்த காரியங்கள்லாம் மறுபடியும் புது சிருஷ்டியாக இன்றைக்கி உங்களை என்னையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம இன்றைக்கி அவரை பற்றிக்கொள்வோம், அவரை பிடிச்சிக்குவோம், அவருடைய விருப்பத்தை செய்வோம். அப்படியும் நான் ஆண்டவரே, நான் உங்களுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லி ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம், தொடர்ந்து ஆவியாருடைய கரத்தில் இன்றைக்கி நம்ம நிற்போம். செயல்படுத்த வைப்பார், ஆசீர்வதிப்பார், மேம்படுத்துவார். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிப்போமா? நல்ல அருமையான வேலை பகுதியை இன்றைக்கி நம்ம வாசிச்சிருக்கோம். நல்லா கவனிங்க. ஒரு புது சிருஷ்டி. நம்ம அதிகமாக எங்கே போனாலும் புதுசாக இது இருந்தால் நம்ம விரும்புகிறோம். பார்த்தீங்களா? ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எந்த காரியமாக இருக்கட்டும், ஒரு அப்படிப்பட்ட சில விஷயங்களை நம்ம வளர்கிறோம், பழகிறோம், பெறுகிறோம். அதே மாதிரி தேவ பிள்ளைகள் நாமும் ஸ்தோத்திரம் கிருபையில் பலப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக தொடர்ந்து நம்ம காணப்படுவோம். ஆதாம் பாவத்தை அனுபவிச்சிடுவோம், ஆதாம் பாவத்தை எரிஞ்சிடுவோம், ஆதாம் பாவத்தை மறந்துடுங்க. இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, ஸ்தோத்திரம், ஒரு காப்பி எடுத்தல் போல் இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து அவனுடைய காரியங்களை உணர்ந்து அவருடைய சித்தத்தை சரியாக அறிஞ்சு இப்போ என்ன செய்யணும்? நல்லா செயல்படணும். சொல்லுங்கள், என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், கண்டிப்பாக ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் அப்படியே ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த பிதாவே, மற்றும் எங்களோடு கூட இருந்து இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, இந்த ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க. நாங்கள் மிகுந்த டயர்டோடு நைட்டில் பல போராட்டங்களை சந்தித்து நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். எங்களையும் இந்த காலை ஜெபத்தில் கொண்டு வந்தீங்க. நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம். ஆசீர்வதியும். இன்னும் இந்த ஜெபத்தை அந்த பங்கெடுக்கிற எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. கனப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யும். ஏன்னா உண்மை துதியெல்லாம் உங்களுக்கே தருகிறோம். தொடர்ந்து சித்தஞ்சே எங்களுக்கு ஆசீர்வதியும். தேவனுடைய பாதுகாவல், தேவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து கூட இருந்து வழிநடத்தும். ஏன்னா உண்மை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உங்களுக்கே தரும். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். இப்பொழுது மத்தியிலே பியூலா இருக்கிறார்கள். பியூலா ஒரு ஜெபம் பண்ணுங்க. எஸ், ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, நீர் இரவெல்லாம் உடைய கிருபையினால உடைய சட்ட நிழல்களை எங்களை மூடி மறைத்து நீர் காத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தூதர்களை கொண்டு ஆண்டவரை பாதங்களை உடைய கரங்களிலே ஏந்தினதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பொழுது கூட உடைய ஆண்டவரே அன்பை நினைத்து, உடைய தயவை நினைத்து
உண்மை பாட உங்கள் நாமத்தை உயர்த்து தேவனங்கள் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை எப்பொழுதும் உமது சாயலை நாங்கள் திருப்தியாக கர்த்தர் எங்கள் கிருபை தருவீராக. கேட்ட வார்த்தை ஆசீர்வாதமாக்கிட்டாலும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாக. ஆண்டவரே எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சிந்தை எங்களிடம் காணப்படட்டும். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது எந்த நிலையில் இருப்போமோ அந்த நிலை மாறாமல் நீர் எதற்காக உங்களுடைய சாயலை எங்களை படைக்கிறோம் அந்த சாயலுக்கான ஆண்டவரே மகிமையை நாங்கள் எப்பொழுது செலுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல நேரலையில வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகளை அதை ஆசீர்வதிக்கலாம். அதிகாலையில யாரெல்லாம் தெரிகிறார்களோ இந்த நாளிலே அவர்கள் காரியங்களிலே அவர்கள் உண்மை கண்ணடைய கர்த்தர் அவர்கள் கிருபைக்காக ஆசீர்வதியை பொருட்படுத்திக் கொள்கிறார். பகல் பொழுது தேவ சுத்தம் செய்து கொள்கிறார். பகலை வேக சமமாகவர்கள் அக்னி சமமாக கர்த்தருடைய ஆவியானவரை எல்லோருக்குள்ள நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். பிரேசனத்தால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். காட் பிளஸ் யூ.